வேன் ஒன்று அடித்து போட்டுருச்சு. இங்கே ஒரு மேடம் தான் அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ அதுக்கு நான் வந்து கொஞ்சம் பால் ஊற்றிட்டு போகலாம் அப்படின்னு அதனால் சாப்பிட முடியல. பண்ணுவீங்களா நீங்கள் இப்போ டாக்ஸுக்கெல்லாம்? ஆமாம், நான் ஒரு 100 டாக்ஸ் ஃபீட் பண்ணுறேன். சூப்பர் சார். சென்னை நகர், இன்னும் அரௌண்ட் சென்னை நகர், அம்ஜிக்கரை, அண்ணா நகரில் ஒரு 100 டாக்ஸ் டெய்லி ஃபீட் பண்ணுறேன். மில்க்கு, டாக் ஃபுட் அந்த மாதிரி நான் வந்து ரைஸ், சிக்கன் சூப், அப்புறம் டாக் ஃபுட், எக், மில்க் எல்லாம் கொடுத்துருக்கேன். டெய்லி நான் இதுக்காக ஒரு நியர்லி ஒரு 10 hours ஸ்பெண்ட் பண்ணுறேன். 10 hours டாக்ஸுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறீங்க? ஸ்டே டாக்ஸுக்கு? ஐயோ சூப்பர் சார். இந்த மாதிரி எல்லாம் இருந்துட்டாங்கன்னா இந்த குழந்தைங்கள்லாம் பசி இல்லாமல் இருக்குது. ஆக்சுவலாக நான் வந்து ஷிப்பில் ஒர்க் பண்ணுறேன். 6 months ஷிப்பில் இருப்பேன். 6 months இங்கே சென்னையில் இருப்பேன். சென்னையில் இருக்கும்போது நான் மேக்ஸிமம் என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணிகிட்டு இருக்கிறேன். சரி, டாக்ஸ் பார்த்தாலே விரட்டுறாங்க, அடித்து துரத்துறாங்க, அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? டாக்ஸை அடித்து துரத்தாதீங்க. ஏன்னா அது வந்து அதனால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் அடித்தா தான் அது வந்து கடிக்க வரும். இல்லைன்னா அது பேசிக்கலாக அது வந்து சாப்பாடு தான் எங்கேயாவது கிடைக்குமான்னு பார்க்கும். மனுஷங்களை தொந்தரவு பண்ணவே பண்ணாது. நம்ம போய் அதை ஏதாவது பண்ணால் தான் அதை கடிக்க வரும். இல்லைன்னா எதுவும் பண்ணாது. அப்படியே ஃபீடிங் டைமில் துரத்திட்டு வந்தாலும் அது சும்மா துரத்தும், அது யாரையும் கடிக்காது. ஆனால் யாரும் பயப்பட தேவையில்லை. முடிஞ்ச வரைக்கும் பப்ளிக் வந்து ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லது. டாக்ஸ் அவங்களால முடிஞ்ச ஏதோ ஃபீட் பண்ணுறது, இல்லைன்னா ஏதோ ஒரு ஷெல்டர் துரத்தாம ஆமாம் அடிக்காமல் இந்த மாதிரி இருந்தாலே போதும். அதே கொஞ்சம் ஒதுங்க இடம். இப்போ வீட்டு முன்னாடி வந்து படுத்துக்கன்னா அடிச்சு துரத்துறது அதெல்லாம் பண்ணாமல் கொஞ்சம் ஷெல்டர் கொடுத்தா நல்லது. ஏன்னா அவங்களுக்கும் ஸ்ட்ரீட்டில் நம்மளை மாதிரி நமக்கு எவ்வளோ ரைட் இருக்கோ ரோட்டில் போகிற அதே மாதிரி அவங்களுக்கும் அதே ரைட் இருக்குது. ஸோ அதனால் யாருக்கும் தொந்தரவு இல்லாத பட்சத்தில் எதுவும் ஹார்ம் பண்ணக்கூடாது. அதுதான் நான் சொல்லுவேன். அருமையாக சொன்னீங்க. நன்றி சார். தேங்க்யூ.